அனைவருக்கும் வணக்கம். இந்த குப்த டைனாஸ்டில குப்த அரசர்கள் வந்து எப்படி யாருக்கு அப்புறம் யார் ஆட்சி புரிந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைஷ்யர்ஸ் தான் சொல்லப்படுது. வைஷ்யர்கள் அப்படின்னா வர்ணாசிரம முறையில வந்து மூன்றாம் பிரிவை சார்ந்தார். ஸோ அவங்களாதான் இங்க வந்து அடையாளப்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சந்திரகுப்தா ஒன் இவரோட பீரியட்ல இருந்தா குப்தா ஏரா வந்து ரொம்ப பாப்புலரா வெளியே தெரிய ஆரம்பிச்சதாட்டு சான்றுகள் வந்து பாக்குறோம். அதுக்கு முன்னாடி உள்ள சான்றுகள்லாம் பெரிய அளவுல கிடைக்கல. பொதுவாகவே ஒரு டைனாஸ்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா 2 வகையான சான்றுகள் இருக்கும். முதல் நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். இதுல வந்து முதல் நிலை சான்று அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், நம்ம கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள் இதெல்லாம் சொல்லலாம். 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு சொல்றப்ப இலக்கிய சான்றுகள்லாம் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள், இலக்கிய சான்றுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரகுப்தா ஒன்ல வந்து நமக்கு நிறைய கல்வெட்டுகள் வந்து கிடைக்குது, நாணயங்கள் கிடைக்குது. ஸோ அதுல உள்ள செய்திகள் மூலமாகவும் நம்ம குப்த பேரரசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் இந்த குப்த அரசர்கள் பத்தி. அதுல ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தா ஒன் எப்போ அப்படின்னா 319 to 335 இதுல வந்து சந்திரகுப்தர் வந்து என்ன பண்றது, சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் இவருடைய பட்டம் என்ன அப்படின்னா மகாராஜாதி ராஜா. அதாவது மீதி 2 பேர் அதாவது ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா குப்தர், ஸ்ரீகுப்தர், அவருடைய பையன் கடோத்கஜர், அவங்க 2 பேருமே மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தோட தான் ஆட்சி செய்யறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சந்திரகுப்தா முதலாம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜாதி ராஜா, அதிராஜா, மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லப்படுது. அதான் மகாராஜாதி ராஜாவா இருக்கலாம். மகாராஜாதி ராஜா அப்படின்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன், பேரரசன் அப்படின்னு பெயர். இந்த மகாராஜாதிராஜா அப்படிங்கிற அந்த பட்டத்தோட ஆட்சிக்கு வர்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ட்ரெங்தன்ட் ஹிஸ் கிங்டம் பை மேட்ரிமோனியல் அலையன்ஸ். அதாவது இவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லிச்சாவி கண சங்கத்தை சேர்ந்த ஒரு பிரின்சஸை வந்து மேரேஜ் பண்றாரு. யாரு? குமாரதேவி. அப்போ முதலாம் சந்திரகுப்தர் வந்து யாரை மேரேஜ் பண்றாரு அப்படின்னா குமாரதேவி. இந்த திருமண பந்தத்தின் மூலமாக அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெங்தன் ஆகுறாரு. அதை பயன்படுத்திட்டு அவங்க வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம். இவங்க வந்து மிதிலையே ஆட்சி செஞ்சவங்க. யாரும் அந்த லிச்சாவி குடும்பத்தினர் வந்து லிச்சாவி கணசங்கம்னு சொல்லப்படுது இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா மிதிலையே ஆட்சி செஞ்சு ஒரு அந்த அரச குடும்பத்துல இருந்தா அவர் கல்யாணம் பண்றாரு. பொதுவாகவே அரசர்கள் அரச குடும்பத்துல இருந்து திருமணம் செய்யறத வந்து பெருசா வெளியிட மாட்டாங்க. ஆனா இங்க வந்து என்னன்னா சந்திரகுப்தர் வந்து இந்த குமாரதேவியை திருமணம் செஞ்சதை வந்து பெருசா வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய செப்பேடுகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய திருமண பந்தத்தின் மூலமாக அவங்க வந்து நிறைய ஆட்சி அதிகாரத்தை வந்து பெருக்கினதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மிதிலை யாரு? இந்த லிச்சாவி ஃபேமிலி, லிச்சாவி. ஸோ அவங்க எங்க ரூல் பண்ணாங்க அப்படின்னா மிதிலை எங்க இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடைப்பட்ட பகுதி மிதிலை அப்படின்றது. ஸோ அதை வந்து ஆட்சி செஞ்ச பகுதி தான் அந்த யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அந்த லிச்சாவி. ஸோ அவங்க இளவரசி. ஸோ அவங்க அந்த பொண்ணு குமாரதேவி அவங்களதான் யாரு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சந்திரகுப்தா ஒன் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்த செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து ஆக்குபைடு த ஹோல் ஃபர்டைல் கங்கை வேலி, கங்கை சமவெளி முழுவதையுமே அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா ஆக்கிரமிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இவர் எஸ்டாப்ளிஷ்டு ஹிஸ் அத்தாரிட்டி ஓவர் மகதா, மகத பேரரசு. மகத பேரரசு வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா பீகார்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரயாகைனா அலகாபாத், அப்புறமா சத்யதா. ஸோ இங்க எல்லாம் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து அந்த கோல்டு காயினோட டைப் என்ன அப்படின்னா சந்திரகுப்தா குமாரதேவி டைப். அவருடைய அந்த உருவம் பொறித்து அந்த காயின்ஸ் வந்து அவரு வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த பாப்புலரான அந்த லிச்சாவி அரச வம்சம் அந்த அவங்கள பற்றிய செய்திகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு அந்த நாணயத்துல. ஸோ அப்போ கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்ட முதல் குப்த அரசர் வந்து இவர் தான். யாருன்னா சந்திரகுப்தா, முதலாம் சந்திரகுப்தர். அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாரு, குப்த அரசுல வந்து கோல்டு காயின்ஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் வெளியிட்டிருக்காரு. தினாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன டைப் அப்படின்னா சந்திரகுப்தா குமாரதேவி டைப். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம சமுத்திரகுப்தர் பத்தி பார்க்கணும். சமுத்திரகுப்தர் வந்து எப்ப ஆட்சி செஞ்சாரு அப்படின்னா பொது ஆண்டு 335 இருந்து 380 வரை ஆட்சி செஞ்சவர். சமுத்திரகுப்தரை பத்தியும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சரியா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சமுத்திரகுப்தர் வந்து ஒரு
கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் குப்தா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். குப்தா டைனாஸ்டி குப்த பேரரசுல வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசர், சிறந்த பேரரசர் அப்படின்னு சொன்னா சமுத்திரகுப்தரை வந்து நம்ம சொல்லலாம். சமுத்திரகுப்தர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆதென்டிக் ரெக்கார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரயாகை பிரசஸ்தி. பிரசஸ்தி அப்படின்னா அரசரை பற்றிய பாராட்டு செய்தி. யாரால் குறிக்கப்பட்டது அப்படின்னா அவருடைய அவைக்கள புலவர் ஹரிசேனா. ஓகேங்களா, கம்போஸ்ட் பை ஹிஸ் கோர்ட் போயட் ஹரிசேனா. அவர் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இவரை பத்தி இந்த பிரசஸ்தி வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டின்படி மகா விஜேதா அப்படின்னா சிறந்த வெற்றியாளர் அப்படின்னு சொல்லப்படுது. சமுத்திரகுப்தர் வந்து மிகச்சிறந்த படையெடுப்புகள், நிறைய படையெடுப்புகள் பண்ணியிருக்காரு, அதுல எல்லாம் நிறைய வெற்றி பெற்றிருக்காரு. அதன் மூலியமாக சிறந்த வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசேனர் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய படையெடுப்பின் மூலமாக இவர் வந்து கங்கை சமவெளி மற்றும் மத்திய இந்திய பகுதிகளை வந்து தன்னுடைய பேரரசுடன் இணைத்து கொண்டார். அப்போ நார்த் இந்தியா மட்டும் இல்லாம சென்ட்ரல் இந்தியாவிலேயும் நிறைய பகுதிகள் வந்து அவங்களுடைய பேரரசோட இணையறத பார்க்கிறோம். இந்த சமுத்திரகுப்தரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர் நம்ம V.S. ஸ்மித் வந்து சொல்றாரு, குறிப்பிட்டிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காரு, இந்தியன் நெப்போலியன். அப்போ அவருடைய ராணுவ பலம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அதனாலதான் நிறைய படையெடுப்புகள், அதன் மூலமாக தொடர்ந்து வெற்றி, அதனால அவரை வந்து இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யாரு சொல்றா, V.S. ஸ்மித் வந்து சொல்றாரு. இப்ப இந்தியன் நெப்போலியன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அப்ப இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது இந்தியன் நெப்போலியன் V.S. ஸ்மித் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இவரை பத்தி ஆதென்டிக் ரெக்கார்டு வந்து பிரயாகை பிரசஸ்தி அல்லது அலகாபாத் தூண் கல்வெட்டு. பிரசஸ்தி அப்படின்னா என்னது, பாராட்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இவர் கடல் வழியிலையும் பாத்தீங்கன்னா ஜாவா, நெக்ஸ்ட் வந்து சமுத்திரா அண்ட் மலாயா ஐலாண்ட்ஸ் எல்லாமே வந்து இவர் ஆக்கிரமிச்சிருக்காரு. அதனால இது எதை காமிக்குது அப்படின்னா சிறந்த கப்பற்படையும் இவர்கிட்ட இருந்திருக்கிறதுக்கான செய்தியாக தான் நம்ம இதை வந்து பார்க்கிறோம். ஏன்னா அதனாலதான் அந்த கடல் வழியிலையும் போய் அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவர் இறந்தப்ப இவருடைய பேரரசு எல்லை வந்து எங்க இருந்து இருந்துச்சு அப்படின்னா மாடர்ன் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து எங்க வர இருந்திருக்கு, வாகாடக தக்காணத்தின் வாகாடக அரசு, அதாவது சதன் மகாராஷ்டிரா வரைக்கும் அவருடைய எல்லை விரிந்திருந்ததை பார்க்க முடியும். எங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்ல இருந்து எங்க தெற்கு பகுதி தக்காணத்தின் எந்த பகுதியை சொல்றோம் நம்ம, சதன் மகாராஷ்டிரா வரைக்கும் அவருடைய எல்லை வந்து விரிவுபடுத்தி இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவருக்கு நிறைய டைட்டில்ஸ் வந்திருக்கு, நிறைய பட்டங்கள் இருக்கு. அதுவும் நம்ம எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. சமுத்திரகுப்தருடைய பட்டங்கள் என்னன்னா கவிராஜா. கவிராஜா அப்படின்னா கிங் ஆஃப் போயட்ஸ், கவிஞர்களின் அரசன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவர் பெற்றிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரம் பகவத். பரம் பகவத் அப்படின்னா சமுத்திரகுப்தருடைய டைட்டில்ல ஒண்ணு, பரம் பகவத். அப்புறமா அஸ்வமேத பரகிரமா, சரியா, இதுவும் அவருடைய பட்டம் தான். என்னெல்லாம்னா இவருடைய பட்டங்கள்ல கவிராஜா, நெக்ஸ்ட் பரம் பகவத், நெக்ஸ்ட் வந்து அஸ்வமேத பரகிரமா. அதான் என்னன்னா நிறைய இவர் வந்து வெற்றிகளை எல்லாம் அஸ்வமேத யாகங்கள், குதிரை யாகங்கள் எல்லாம் பண்ணி அந்த அஸ்வமேத யாகங்களின் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தாராம். ஸோ அதனால அவருக்கு அந்த பட்டம் அஸ்வமேத பரகிரமம். நெக்ஸ்ட் வந்து விக்ரமன், அப்புறமா சர்வராஜ் ஒச்சட்டா. சர்வராஜ் ஒச்சட்டா அப்படின்னா அப்ரூட்டர் ஆஃப் கிங், அப்ரூட்டர் ஆஃப் ஆல் கிங்ஸ், அதாவது அனைத்து அரசர்களையும் வேறறுப்பவர் அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா அரசு மேலேயும் போய் படையெடுத்து அவங்களுடைய எல்லையை வந்து நிறைய ஆக்கிரமிச்சு இவரோட நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா தெற்கு நோக்கிய படையெடுப்புகள்ல வந்து அவர் என்ன பண்ணாராம், படையெடுப்போடு மட்டுமே திருப்தி, வெற்றி கொள்வதில் மட்டுமே திருப்தி அடைந்தாராம். தெற்கு எல்லைகள் எல்லாம் நிறைய அவர் வந்து அவரோட பகுதியோட இணைச்சிக்கல அப்படிங்கிற குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இவர் நிறைய, அப்ப சர்வராஜ் ஒச்சட்டா அப்படிங்கிறது வந்து அப்ரூட்டர் ஆஃப் ஆல் கிங்ஸ். இப்ப என்னென்ன பட்டங்கள்லாம், கவிராஜா, பரம் பகவத், நெக்ஸ்ட் வந்து அஸ்வமேத பரகிரமா, விக்ரமன், நெக்ஸ்ட் சர்வராஜ் ஒச்சட்டா, இதெல்லாம் முக்கியமான பட்டங்களாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இவர் நிறைய ஒரிஜினல் டைப் ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு. என்னென்ன டைப் அப்படின்னா கருட டைப், ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. கருட வகை நாணயங்கள் யாருடையது அப்படின்னா சமுத்திரகுப்தருடையது, கருட வகை. அப்புறமா தனுர்தாரி வகை, ஆர்ச்சர் டைப், வில்லம்பு அந்த மாதிரி. அப்புறமா ஆக்ஸ் டைப்ல வந்து வெளியிட்டிருக்காரு. அஸ்வமேதா டைப்ல வந்து வெளியிட்டிருக்காரு. அப்புறம் வியாகிரகணன், நெக்ஸ்ட் வந்து வீணா வேதன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து அவருடைய காயின்ல வந்து அவர் வீணை வாசிக்கிற மாதிரியான உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது.
அதனால வீணாவேதன் அப்படிங்கிற காயின். ஸோ இதுவும் அவருடைய கோல்டு காயின். ஹியூமன்ஸே அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ரைட்டர் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இலங்கை மன்னன் மேகவர்மன் வந்து சமுத்திரகுப்தர் கிட்ட போத் கயால வந்து ஒரு யாத்ரீகர்களுக்கான மடாலயம் வந்து கட்டுறதுக்கு பெர்மிஷன் வந்து வாங்கியிருப்பாரு. அதுவும் சமுத்திரகுப்தருடைய பீரியட்ல நடந்த செய்தியாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து குப்த பேரரசை பத்தி தொடர்ந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.